வணக்கம். இது திராவிடம் பேசு. நான் தோழர் சிவாசரையன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த தாவேகாவினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் ஒளிபரப்பாச்சு. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வாயிலாக இன்றைக்கி யூடியூப்பு மற்ற ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா எல்லாத்தையுமே வந்துட்டுருக்கு. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நானும் அதை பார்த்தேன். அதில் பார்த்ததில் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா, அரசியல் செய்ய துளியும் தகுதி அப்படிங்கிறது இல்லாத ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேடை ஏறினதிலிருந்து தமிழ்நாட்டு இந்த திமுக நீங்கள் இருக்கிற கட்சிகள் எல்லாம் குறை சொல்லிவிட்டு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்னமோ வானத்திலிருந்து குதித்து தேவதூதர்கள் மாதிரி நீங்கள் மட்டும்தான் என்னமோ இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நன்மை செய்ய போகிற மாதிரியும், இதுக்கு முன்னே இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே இந்த மக்களை துன்புறுத்தின மாதிரியும் நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க. அது ஒரு மாதிரி எள்ளி நகையாடுறது, நகைச்சுவையாக பேசுகிறது, கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்ணுறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நல்லா நைட்டு தூங்கும்போது எழுப்பி விட்டு நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கொலை முண்டம் விஜய் சொல்கிறான். அதை கேட்டு அந்த கூட்டம் கைத்தட்டுது. இப்போ நாம் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, நீ நல்லா தூங்கும்போது உன்னை எழுப்பி விட்டு ஏதாவது கேள்வி கேட்டால் நீ என்ன சொல்லுவா? திரிசான்னு சொல்லுவியா? நீ என்ன சொல்லுவ? திரிசான்னு சொல்லுவியா? நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதாவது நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், அரசியல் விமர்சனம் பண்ணுங்கள், அதை நாகரிகமாக பண்ணுங்கள். இந்த ஆதவ அர்ஜுனாங்கிறவன் பேசும்போது பேச பேச பார்த்தீங்கன்னா யோ அப்படிங்கிறான், ஒரு வார்த்தை விடுறான். எங்களுக்கு என்ன கோபம் வரல, கோபம் வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிறான். கேட்டால் திமுகவுடைய ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி நிமித்துற மாதிரி. இங்கே என்ன ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எறும்பு கடித்தா கூட திமுக தான் காரணம் அப்படிங்கிற மனநிலை, கொசு கடித்தா கூட திமுக தான் காரணம் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு கேவலமான மனநிலை இருக்குல்ல, அதை மாற்ற முடியாது. உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த விசிலடிச்சா குஞ்சுங்க வேணால் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும். இந்த திமுகவால் பயனடைந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் சரி, பெண்களும் சரி, மாணவ மாணவிகளும் சரி, அரசு பணியாளர்களும் சரி, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம் எதனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு கிடையாது. அது உங்களை மாதிரி வாயில் மடக்கு ஊதிய வச்சிருக்கிற உங்கள் ரசிக குஞ்சுகள் வேணால் அந்த பேச்சை ரசிக்கலாம். அறிவார்ந்த சமூகம் அதை காரி துப்பிட்டு போயிடும். ஏன் உங்களை அந்த இடத்த சுட்டி காட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு உங்களையெல்லாம் அடையாளப்படுத்தி ஆகணும். எந்த வகையில் அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீ வேறு சீமான் வேறெல்லாம் கிடையாது, தமிழக வெற்றி கழகம் வேறு, நாம் தமிழர் கட்சி வேறு எல்லாம் கிடையாது. ரெண்டுமே திமுகவின் எதிரி தான். அவன் ஒரு பக்கம் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய திராவிட தலைவர்கள் எல்லாத்தையுமே கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு கொச்சையாக பேசிக்கிட்டு இருப்பான். அதை நீ கேட்க மாட்டேன், கண்டிக்க மாட்டேன். அதை நம்ம போன பதிவிலே பேசிட்டோம். அதை கடந்துடுவோம். மீண்டும் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுக்கவும் துப்பு கிடையாது. இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் நொன்னை சீமான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு கூட்டம் உங்களை மாதிரியே, உங்களுக்கு எப்படி விசில் அடித்தான் குஞ்சிங்க மடக்கு ஊதி கூட்டம் இருக்குதோ அதுபோல் அவனுக்கு ஒரு சில விசிலடிச்சாங்க கூட்டம் இருக்குது. ஆமக்கறி கதை கேட்குறது, இந்த AK-74 போய் துப்பாக்கியில் சுடுறது, மான் வேட்டையாடுறது, பன்னி வேட்டையாடுறது, இந்த கதையெல்லாம் சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் 2 பேருமே உங்களுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மக்களை சிந்திக்க மட்டும் விடக்கூடாது, இந்த மக்களை அரசியலாக சிந்திக்க விடக்கூடாது. நீங்கள் பேசுகிற மேடைகளில் ஒரு மேடையாவது அரசியல் மேடையை மட்டும் சொல்லுங்கள். இது தெளிவான அரசியல், இந்த அரசியல் நாங்கள் பேசியிருக்கோம் இந்த மக்களுக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் ஒரு பக்கம் காட்டுத்தனமாக கத்துவான், நீங்கள் ஒரு பக்கம் காட்டுத்தனமாக கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன அவன் நாகப்பாம்புனா நீங்கள் கட்டு வரீங்க. சீமான் பெரிய ஆபத்தானவன்லாம் கிடையாது. அவன் சும்மா அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நிலைப்பாட்டில் ஆரம்பித்தான். இன்றைக்கி அந்த பிரபாகரனையே மறந்துட்டான். இன்றைக்கி அந்த ஈழம்ங்கிறதையெல்லாம் மறந்துட்டான். அந்த கதையை சொல்லி பார்த்தான். ஆமைக்கறி தின்னேன், பூனைக்கறி தின்னேன், நாய்க்கறி தின்னேன், உடும்பு கறி தின்னேன், பன்னி கறி தின்னேன்னு எல்லா கதையும் சொல்லி பார்த்தான். எனக்கு ஒரு சில நேரத்தில் ரொம்ப சந்தேகம் வரும். இடையிடையே பார்த்திங்கன்னா தலைவர் பிரபாகரன் என்கிட்ட அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்பா.
நான் இப்போ 2-3 நாளாக பேசின எல்லாத்தையுமே நான் எடுத்து தொகுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன். அப்படி என்ன தான் பிரபாகரன் வந்து இவங்ககிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரபாகரன் இவங்ககிட்ட பேசினதாக சொன்ன செய்திகள் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13,200 செய்திகளை மேடைகளில் பேசுகிறான். அரசியல் பற்றி பேசினார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அதை பண்ணார், இதை பண்ணாருன்னு அவன் விடாத கதையே கிடையாது. 13,000 பொய் தான் நான் அதிகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் என்னுடைய கணிப்புக்கு ஒரு 13,000 பொய். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட 13,000 தடவை பேசணுன்னா ஒரு ஆயுள் காலமே போயிடும், வாழ்நாளே போயிடும். அப்போ இந்த சீமான் வந்து ஒன்றா பிரபாகரனுக்கு பொண்டாட்டியாக இருந்திருக்கணும், இல்லைன்னா வந்து அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ செய்திகளை சொல்ல முடியும். சோறு போட்ட கதை பார்த்திங்கன்னா, இட்லி போட்டது, இட்லிக்குள்ளே வந்து கறி வச்சது, பழைய கதை தான். இருந்தாலும் சொல்கிறேன்னு போர் அடிக்குன்னு நினைக்க வேண்டாம், பழைய கதை தான். இட்லி கறி ஊறுகாயை நக்குனாரான்னு பார்க்குறது, நீ எதை நக்க போனியோ யாருக்கு தெரியும். ஊறுகாயை நக்குனது, அதை நக்குனது, இதை நக்குனது. நல்ல வேலை சீமான் வந்து பெண்ணாக பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. சீமான் இருக்கான்ல, அவன் பெண்ணாக பிறந்திருந்தான் அப்படின்னா அவன் கட்டாயம் ஈழத்துக்கு போயிட்டு வரப்போ வயிற்று தள்ளிக்கிட்டே வந்திருப்பான். நிஜமா வயிற்று தள்ளிக்கிட்டே வந்திருப்பான். ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் அங்கே இருக்கக்கூடிய புலிகளையோ அந்த போராளிகளையோ நம்ம கொச்சைப்படுத்த வரல. இந்த நாய் எங்கேயாவது ஊர் மேய்ஞ்சிட்டு வயிற்றில் புள்ளையை வாங்கிக்கிட்டு பிரபாகரன் தான் எனக்கு புல்லை கொடுத்தாருன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். இப்போ அந்த கதையெல்லாம் பேசுகிறது இல்லை. ஏன்னா இப்போ தான் அவர் நேரடியாக பார்ப்பன கடப்பாறை கிட்ட போயிட்டார்ல. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, கடப்பாறை கையில் பிடிச்சிருக்காரு. தினமும் நல்லா அந்த கடப்பாறை அவர் குலுக்க ஆரம்பிச்சிட்டாரு, உருவ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த திராவிட கோட்டையை இடிக்கிறதுக்கு வேறு அந்த பார்ப்பன கடப்பாறை வேறு கையில் கொடுத்துட்டாங்க. அதை வேறு அவர் கொஞ்ச நாளைக்கு கையில் வச்சுருக்காரு, கொஞ்ச நாளைக்கு உருவுறாரு, கொஞ்ச நாளைக்கு வாயில் வச்சுருக்காருன்னு வச்சுக்குவாங்க. அது அவர் இஷ்டம், எப்படின்னா வச்சுட்டு போட்டோம். இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட், உங்கள் 2 பேர்த்துக்கும் கொடுத்துருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே பார்க்குறாங்க. டே தம்பி, நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ வலிக்கிறது கத்துற மாதிரி கற்று அப்படிங்கிற அந்த ஆக்டிங் தான் 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தமிழக மக்கள் நன்றி உணர்ச்சியோட வாக்கு போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. யாருக்கு போடுவாங்க அப்படிங்கிறது அந்த ஓட்டு போடுற மக்களுக்கு தெரியும். மறந்தும் கூட நாம் தமிழர் கட்சிக்கோ தமிழக வெற்றி கழகத்துக்கோ ஓட்டு போட்டுற மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விழுகும், விழாமலாம் இருக்காது. ஏன்னா நம்ம அது ஜனநாயகம் இல்லையா அது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விழுகும். எப்படி விழுகும்னா, அந்த கட்சியில் இருக்கிற பைத்தியக்காரன் ஓட்டு போடுவான், பொதுமக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னாலும் ஓட்டு விழுகும், நம்ம அதெல்லாம் மறுக்கலை. அந்த ஓட்டும் எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மடக்கூதிங்க ஓட்டு போடுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் சரியான தண்டனையை அனுபவிக்கும். ஏன்னு கேட்டால், நீங்கள் பண்ணுற டார்ச்சர் அப்படி, இந்த மக்கள்கிட்ட போய் புழுகிறது அப்படி. நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த உலக அளவில் நடத்தக்கூடிய ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இந்த முறை நான் அடித்து சொல்கிறேன், ஒலிம்பிக் போட்டியில் பொய் புலிகிற போட்டி மட்டும் ஒன்று வச்சிட்டிங்க அப்படின்னா, சீமான் இந்தியாவுக்கு 10 கோல்டு மெடல் அடித்து கொடுப்பார். ஒலிம்பிக் போட்டியில் பொய் புழுகிற போட்டின்னு ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னா, சீமான் இந்தியாவுக்கு 10 கோல்டு மெடல் அடித்து கொடுப்பார். அவனுடைய வேலை என்ன, பொய் பேசுவான், பொறுக்கி திம்பான், திரள் நிதி வாங்கி திம்பான். என்ன, அதனால் சீமான் வேறு, விஜய் வேறு அல்ல. நீங்கள் 2 பேரும் ஒரே விசச்சரியில் முளைச்ச கிளைகள் தான் நீங்கள் 2 பேருமே. அதனால் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 இந்த மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க. பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.